ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்னதான் ட்ரை பண்ணாலும் முஸ்லிம்ஸ் வீட்டு பிரியாணி டேஸ்ட் அளவுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி முஸ்லிம்ஸ் அதுல சீக்ரெட் இன்கிரீடியன்ஸா என்னெல்லாம் சேர்ப்பாங்க, எந்த மெஷர்மெண்ட்ல செய்வாங்கன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சாதான் சேம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அரிசியில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். முதல்ல இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இஞ்சியை நல்லா அலசிக்க போகிறோம். இஞ்சி வந்து தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கோங்க. சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்கி செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யாமல் வீட்டிலே வந்து செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கடையில் வாங்கும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்த்துருப்பாங்க. இப்போ ஒரு ஜாரில் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப நைஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் லேசாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 1/2 கிலோ அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோன்றதுனால 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சிக்கனோ மட்டனோ எடுத்தால் தான் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கோம், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கு. நீங்கள் 1 கிலோ மட்டன் சேர்க்குறதா இருந்தால் 1 எலுமிச்சம்பழம் முழுசாக போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் தயிர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இந்த கறியை. இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு விசில் மட்டும் விட்டு இதை இறக்கிடுங்க. எதுக்காக நம்ம இப்போ மட்டனை வேக வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விசில் மட்டும் நீங்கள் அப்படி விட்டு எடுக்கும்போது மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா இறங்கி இருக்கும். அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ விசில் வந்துருச்சு, நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். விசில் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா எடுத்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம பிரியாணிக்கு இந்த மாதிரி சீவிக்கிறோம். எந்த அளவுக்கு வெங்காயம் வந்து மெலிசாக இருக்கோ அந்த அளவுக்கு அது பிரியாணியோட நல்லா சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயத்தை நான் இந்த அளவுக்கு சீவிருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ வந்து மெலிசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கு. அதுதான் உங்களுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும். அது கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதே போல் 1/4 கிலோ அளவு தக்காளி இந்த அளவு சைஸில் வந்து வெட்டி வச்சுருக்கு. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. முதல்ல வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து 100 கிராம் ஆயில். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 100 கிராம் ஆயில், 50 கிராம் நெய் ஊற்றணும். இதே நீங்கள் 1 கிலோ அரிசி செய்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் ஆயில், 100 கிராம் நெய் ஊற்றிக்கணும். எந்த அளவுக்கு அரிசி போடுறீங்களோ அது போடுறதுக்கு கூட்டிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற அளவு இருந்தால் தான் மசாலாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இது பொரிஞ்சதும் நம்ம சீவி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி போல ஆகுற அளவுக்கு வதக்கணும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க.
நல்லா சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். அதுவும் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நேரம் இது போல் மூடி போட்டு வைப்போம். ஸோ ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சீக்கிரமாக வதங்கிடும். இடையில வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால லேசாக பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப கிளறி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை நீங்கள் கீரைலாம் தேவையில்லை, முழுசாகவே போடலாம், அப்படியே ஃப்ளேவர் இறங்கும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, இதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 100 கிராம் தயிரும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் அளவு காரத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நிறைய பேர் பிரியாணிக்குன்னு தனியாக மசாலாலாம் கடையில் வாங்கி சேர்ப்பாங்க. நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா ரியலாக இருக்கும். இப்போ கறியை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. குக்கர்லேருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது ஒரு 30-40% வெந்திருக்குது. இதையும் இப்போ இந்த தண்ணியோடவே இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடலாம். இப்போ நம்ம இந்த பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். 1/2 கிலோ அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் போட்டு ஊற வச்சுருக்கோம். நீங்கள் எப்போவுமே பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு நீங்கள் செய்யும்போது அரிசியை முதல்ல நல்லா கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது, ஏன்னா அரிசி உடைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த மசாலாவோட கறியெல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணியோட அளவு 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கூடவே 1 பிஞ்ச் அளவு ஃபுட் கலரை 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த மசாலா செய்யும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, தேவைன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்போ காரமோ கொஞ்சம் கூட குறைய வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. லேசாக கிளறி விட்டுக்கோங்க, ரொம்ப கிளற வேணாம். இப்போ ஒரு மூடி போட்டு இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி ஒரு 80% நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இப்போ தம் போட்டுடலாம். இப்போ தம் போடுறதுக்கு நம்ம ஒரு இரும்புலான ஒரு தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை வச்சுருக்கோம். எதுக்காக இப்படி தோசைக்கல் வைக்கிறோன்னா ஹீட்டு சம அளவில் பரவும், உங்களுக்கு அடியில் இருக்கிற சாப்பாடு அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் காற்று எதுவும் போகாமல் உள்ளே கரெக்டாக தம் ஆகும். இப்போ தம் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம தம் போடும்போது ஸ்டவ் ஒரு மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் தம் போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
தம் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தம் எடுத்து விட்டுறாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அது அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆகிருச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அரிசி நல்லா உதிரியாக நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்னதான் வந்து குக்கரில் பிரியாணி செஞ்சாலும் தம் பிரியாணி செய்கிற அளவுக்கு டேஸ்ட் வரவே வராது. உங்களுக்கு தம் எடுத்து விடும்போதே அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக போகும். நான் அதுதான் இன்னைக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கார்ட்லேயும் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்களும் அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அப்கமிங் வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும்.